குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பாடம் 4 பயிற்சி சம் 13. குமார் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி எடுப்பு மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடப்பட வேண்டும். டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் 2018ஆம் ஆண்டில் அவருடைய எடுப்புகள் பின்வருமாறு. மார்ச் 1ல் 4000 எடுத்திருக்காரு, ஜூன் 1ல் 4000 எடுத்திருக்காரு, செப்டம்பர் 1ல் 4000 எடுத்திருக்காரு, டிசம்பர் 1ல் 4000 எடுத்திருக்காரு. எடுப்பு மீது வட்டி கணக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பு மீது வட்டி அப்படின்னா எடுப்பு மீது வட்டி யாருக்கு? குமார் கூட்டாண்மை நிறுவனம். அதுக்கு எடுப்பு மீது வட்டி கணக்கிட போகிறோம். இதுக்கு ஃபார்முலா என்ன? எடுப்பு தொகை எடுப்பு மீதான வட்டி சதவீதம் வட்டிக்குரிய காலம். இதான் ஃபார்முலா. இப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எப்போ தொடங்கி எப்போ வருஷம் முடியுது. அப்போ எப்போ தொடங்கினதுன்னு தெரியல, ஆனால் டிசம்பர் 31ன்னு முடிச்சிருக்காங்க. அப்போ அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டிசம்பர் 31ன்னு வந்ததுன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்? ஜனவரி 1. ஓகேவா? எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிசம்பர் 31 நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போ தொடங்கியிருக்கோம் அப்படின்னா ஜனவரி 1ல் தொடங்கியிருக்கும். 12 மாதம். ஓகேவா? முதல்ல இதை தான் பார்க்கணும். எப்போ தொடங்கி எப்போ முடியுது இதை தான் முதல்ல பார்க்கணும். அடுத்தது தான் வட்டி சதவீதம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், வட்டி சதவீதம் 6%. எடுப்பு மீதான வட்டி இந்த இடத்துல நீங்கள் 6/100 சதவீதம் அப்படின்னா என்னது? சதவீதம். இந்த பாருங்கள், இந்த சதவீதம் அப்படின்னாலே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 100. ஓகேவா? 100க்கு எத்தனை சதவீதம்? அப்போ 100க்கு 6%. அதான் இந்த சதவீதம்னா இதுதான் அர்த்தம். ஓகேவா? அடுத்தது வட்டிக்குரிய காலம். இந்த காலம் என்ன அப்படின்னா அதுதான் மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் அப்படின்னு இதான் காலம். ஓகேவா? இப்போ கணக்கு போடலாமா? மார்ச் 1க்கு முதல்ல போடுவோம். மார்ச் 1. அப்போ எடுப்பு தொகை 4000, வட்டி வீதம் 6/100, வட்டிக்குரிய காலம் மார்ச் 1. அப்போ இங்கே பாருங்கள், மார்ச் 1ன்னா இப்போ எடுத்திருக்காங்க. மார்ச் 1ன்னு என்ன எடுத்திருக்காங்க? மார்ச் 1லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ அப்படியே கொண்டு வாங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மாதம். எத்தனை மாதம்? 10 மாதம். மார்ச் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 10/12. ஓகேவா? இப்போ 1 6, 2 6 12. இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, 1 2, 2 2 4. அப்போ 200. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்தது என்ன மாதம்? ஜூன் 1. அடுத்து என்னது? ஜூன் 1. இதுக்கு போடுவோமா? எடுப்பு தொகை 4000, வட்டி வீதம் 6/100 இன்ட்டு வட்டிக்குரிய காலம் ஜூன் 1. அப்போ காணுங்க, ஜூன் 1ல் எடுத்திருக்காங்க. ஜூன் 1. அப்போ போடுங்க. இப்போ இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. இப்போ இங்கேருந்து போடுங்க. இதுக்கு இங்கேருந்து போடணும். ஜூன்னா 1, ஜூலை 2, ஆகஸ்ட் 3, செப்டம்பர் 4, அக்டோபர் 5, நவம்பர் 6, டிசம்பர் 7. அப்போ 7 மாதம். அப்போ 7/12. அப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0, 1 6, 2 6 12, 1 2, 2 2 4. என்ன பாக்கி இருக்குது? 20 × 7. அப்போ 7 0 0, 2 7 14, 140. அடுத்து போடுவோமா? செப்டம்பர் 1. செப்டம்பர் 1. அப்போ எப்படி பண்ணோம்? 4000 இன்ட்டு வட்டிக்குரிய வட்டி வட்டி வீதம் 6,
இப்போ 6/100 இன்ட்டு வட்டிக்குரிய காலம் செப்டம்பர் அப்படின்னா இங்கே இருக்குது. இப்போ இதுலேருந்து எடுங்க. அப்போ 1 2 3 4 4 மாதம். அப்போ 4/12. இந்த 2 0க்கு இந்த 2 0 1 6 6 2 6 12 1 2 2 2 4. அப்போ 2 0 0 2 4 8. ஓகேவா? அடுத்தது என்ன கணக்கில் டிசம்பர் 1. டிசம்பர் 1 அதே மாதிரி எடுப்பு தொகை 4000. வட்டி வந்து எத்தனை சதவீதம்? 6%. 6/100. வட்டிக்குரிய காலம் அப்படின்னா இந்த டிசம்பர் 1ல் எடுத்திருக்காங்க. அப்போ புது காலத்தில் 1 தான் வருது. டிசம்பர் ஒரே ஒரு மாதம்தான். அப்போ 1/12. இப்போ 1 6 6 2 6 12. இந்த 2 0க்கு இந்த 2 0 1 2 2 2 4. அப்போ இங்கே 20 இன்ட்டு இங்கே 1 இருக்குது. 1 20 20. அப்போ எடுப்போமா? எடுப்பு மீதான வட்டி = ஃபஸ்ட்டு மாதத்துக்கு என்ன இருக்குது? 200 ப்ளஸ் 2வது மாதத்துக்கு 140 ப்ளஸ் 80 ப்ளஸ் 20. அப்போ கூட்டி பாருங்கள். 200 340 420 440. அப்போ 440 வந்துருச்சா? எடுப்பு மீதான வட்டி. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.